வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த நிர்வாகியான திருச்சி வேலுச்சாமி அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வேட்புமனு தாக்கல் இன்னையிலிருந்து ஆரம்பிச்சிருச்சு. 6ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் தமிழர்லாம் இன்னைக்கு எல்லா 234 தொகுதிகளையும் வேட்புமனு தாக்கல் பண்றாங்க. காங்கிரஸோட வேட்பாளர் தேர்வின் முடியலையே சார். இன்னும் தரமானவர்கள்லாம் கடைசியில் தான் நாமினேஷன் போடுவாங்க. லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வரும்ன்ற மாதிரியா? அதான் நீங்கள் கரெக்டாக லேட்டஸ்ட்டாக சொல்கிறீங்க. நான் தரமானவங்கன்னு சொன்னேன். அப்போ இப்போ இவங்க அனௌன்ஸ் பண்ணவங்களாம் தரமற்றவர்கள்ன்ற மாதிரி சொல்ல வரீங்களா? நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லை, தரமானவர்கள் தான் அங்கே தகுதியான தரமானவங்க தாமதமாக தான் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேங்க. தகுதியான நபர்கள் இப்போ அதிகமாக இருக்காங்கன்னு நினச்சிக்கலாமா? எப்படி வேணாலும் நினச்சிருங்க. இல்லை, தகுதியான நபர்களை தேடுறாங்க. நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அதுக்கு பொருள் பொழிப்புரை பதவுரையெல்லாம் நீங்கள் தான் அடிக்கணும். இல்லை சார், நான் 2 கேள்வி. தகுதியான தரமானவர்கள் தாமதமாக தான் வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. முதல் நாள் இது பண்ணுறது இல்லை, தகுதியான தரமானவர்களை தேடுறாங்கிறது கேட்குறேன். நிறைய பேர் இருக்காங்களா? இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. அதில் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் சூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கு. எல்லாருமே தகுதி உள்ளவங்க அதிகமாக தகுதி இருக்கிறது காரணம். அப்போ 28க்கு முன்னால் 63 கூட அவங்க வாங்கியிருக்கலாம். அவனே வாங்காம விட்டாங்களோ அப்படின்ற மாதிரி சங்கடம் இருக்காங்க. ஆனால் 234 நிற்கணும். நான் சொல்லியிருக்கேன் 60-40ங்கிறீங்க. நான் 60-40 கூலி பிரச்சனையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னுடைய பார்வையில் எல்லா இடத்துலையும் நிற்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். அது நீங்கள் சொல்கிறது சரி. ஆனால் காங்கிரஸுக்கு 27 அதிகம் அப்படின்ற மாதிரி திமுக சொல்கிறாங்க. திமுக சொல்கிறாங்களா? அவங்க ஆட்சியில் இருக்கிறதே தேவையில்லை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். போய் சொல்லுங்கள். காங்கிரஸோட ஓட்டு இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் திமுக என்ன சொல்கிறதுன்னா, காங்கிரஸ் இல்லாட்டையும் நாங்கள் திமுக ஜெயிப்போம். எத்தனை சீட்டுங்கிறதா கேள்வி. 3ஆ 4ஆ? அவங்க சொல்கிறது மெஜாரிட்டி. காங்கிரஸுக்கு உங்களால் எம்எல்ஏ மட்டும்தான் கிடைக்கும். காங்கிரஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஆட்சியே இல்லை. நீங்கள் எதிர்கட்சி தான். இது உலகத்துக்கே தெரிஞ்சது. நீங்கள் ஏன் சும்மா பூசி மொழிக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் நிறைய வாங்கியிருக்கலாமா? அப்படியே குறைச்சி வாங்கினாங்க. அது நாங்கள் முடிவு பண்ணோம். நீங்கள் பாருங்க. நீங்கள் 28ங்கிறது போதும். நான் போதும் நான் சொன்னேன்னா பத்தாது. ஆனால் கொடுக்கல. நாங்கள் வாங்கலை. இல்லை, அவங்க கொடுக்கலையா? நாங்கள் வாங்கலை. அவங்க கொடுக்க தயாராக நாங்கள் வாங்கலைன்ட்டேன். ஒரே வாரத்தில் முடிச்சு போதுமென்ற மனமே பொன் செய்யும் இருந்துட்டீங்க. அதெல்லாம் அப்படி நாங்கள் சொல்ல. நாங்கள் வாங்கலை, அவ்வளோதான். தேவையில்லை, வாங்கவில்லை. அதான், தேவைப்பட்டாலும் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க வாங்கவில்லை. அவங்க கொடுக்க தயார் தான், ஆனால் நாங்க வாங்கவில்லை. எப்படி வேணா எடுத்துக்கலாம் சொல்லலாமான்றேன். அது உங்க விருப்பம் சார். என்ன வேணாலும் இருக்கலாம். மாவுல நீங்க இட்லியும் போட்டுக்கலாம், தோசையும் போட்டுக்கலாம், ஊத்தப்பம் போடலாம். எப்படி வேணாலும் மாவு தான் முக்கியம். வாங்கவில்லைன்னு சொல்லிட்டேன். ஏன் எதிர்க்கலாம் நீங்க விருப்பம் போல நினைச்சுக்கணும். வேட்பாளர் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி தரமான ஆட்கள் இருக்கலாம். அதுக்கு வெயிட் பண்ணுவோம். நான் இப்படி 4 நாள் இருக்குல்ல, 6ஆம் தேதி தானே. இதுக்கிடையில என்னென்ன மாற்றம் வருது? ஏங்க நீங்க எந்த உலகத்தில் இருக்கீங்க? விவரம் தெரிஞ்சவட்ட மட்டும்தான் விவரமா பேச முடியும். இப்போ உங்ககிட்ட முடியல. அது பிரச்சனையா? தாவேகா எல்லா தொகுதியும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஆட்களையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வேற என்ன மாற்றம் வரும்னு நினைக்கிறேன்? என்னது? இந்த வேட்பாளரை மாத்தி வேற ஒருத்தர் வரக்கூடாதா? அது இருக்கு நிறைய. இன்னும் அப்புறம் என்ன? கடைசி நேரத்தை கூட வாபஸ் வாங்கலாம். பக்கத்தை எங்க உங்களுக்கு என்ன உங்களெல்லாம் எந்த ஊர்ல வைக்கிறது தெரியல. பக்கத்துல பாண்டிச்சேரியில் எல்லாரும் நாமினேஷன் ஃபைல் பண்ணாங்களா? நாமினேஷன் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணாங்களா? இப்பதான் நடந்துச்சு 4 நாளைக்குள்ள. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் கேள்வி கேட்குறீங்க. அதுக்கடுத்து நீங்க இந்த உலகத்துல இருக்கீங்களா? வேலை வானூர்ல இருந்து வர்றீங்களா? இல்ல இந்த உலகம் தான். இப்போ திமுக ரொம்ப தைரியமா இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பலமா கூட நினைக்கலாம். அதனால கடைசி நேரத்துக்கு ரொம்ப அவங்க வழி இல்லாமல் தானே கூப்பிட்டாங்க. அவங்க செஞ்ச சாதனைகளே எங்களுக்கு ஓட்டாக மாறும் அப்படின்னு சொல்றாரு. இந்த 2.5 வயசு பொண்ணு ரேப் பண்ணி கொண்டு வந்தானே அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டு வர மாதிரி கூட்டு போனாங்க. அந்த சாதனையை சொல்றீங்களா? மகளிர் விடியல் பயணம். அப்ப இந்த 15 வயசு பொண்ணை ரேப் பண்ணி துண்டு துண்டா வெட்டி போட்டாங்களே, அதுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கே 1 வாரம் கழிச்சு இன்னும் இதுவரையிலும் பண்ணலன்னு சொன்னாங்களே, அந்த சாதனையை சொல்றீங்களா? விளாத்தி கொடுத்தது. அதை எல்லாம் இவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. அறிவாலயத்துக்குள்ள போல. ஏங்க ஒன்று கேட்குறேங்க. அதாவது உங்களுக்கு குடும்பம் இருக்கு. குழவியிலிருந்து கிழவி வரை பெண்களுக்கு, பெண்ணாக பிறந்த யாருக்குமே பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு அச்சமான சூழ்நிலை இந்த உலகத்திலேயே தமிழ்நாடு தவிர எங்க இருக்கு சொல்லுங்க. இப்படி ஒரு நேரத்தில் போய் நீங்க சிரிச்சீங்கன்னா நீங்க உங்ககிட்ட ஏதோ கோளாறு. இது அரசியலை பார்க்க கூடாது, அரசியலை கடந்து பார்க்கணும். இல்லை சார், இதெல்லாம் தேர்தல் இம்பாக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆகல என்ன, இங்க மனுஷனே இல்லைன்னு அர்த்தம். இல்லை, அது சேர்ந்து காங்கிரஸ் சேர்ந்தானே பாதிக்கும். எல்லாம் யாரை பாதிச்சாலும் சார் நான் அரசியல் இல்லை அப்படிங்கிறதுனால நான் என்ன சொல்றேங்க முதல்ல புரிஞ்சுங்க. நீங்க காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ எந்த கட்சியா வேணாலும் இருங்க, ஆனா மனுஷன் தானே. உங்களுக்கும் புள்ள குட்டி இருக்குல்ல, அதை பற்றி அக்கறை உங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்னாக்க கட்சி தேவைன்னு நினைக்கலாம். ஆனா கட்சிக்காக மக்களுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்படலைன்னா நீங்கள் மனிதனாக வாழ்ந்து பயனில்லை. கண்டிப்பா அதை ஒத்துக்கணும்.
இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இப்போ 234 தொகுதியிலும் தனித்து நிற்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொன்னால் அந்த அளவுக்கு அவங்களுக்கு கேண்டிடேட் போட்டு அவங்களுக்கான வெயிட்டேஜ் இருக்குமா அப்படின்ற ஒரு அவங்க டவுட் பண்ணுறாங்க. ஏங்க அவங்களால 234 தொகுதி கேண்டிடேட் போட முடியும்னு நிரூபிச்சிட்டாங்கல்ல. போட முடியாது முதல்ல சொன்னாங்க. போட முடியும் நிரூபிச்சிட்டாங்கல்ல. நீங்க நினைக்கிற பெரிய கட்சிகள்லாம் போடாமே தடுப்பாரு. ஆமா இல்ல நீங்க நான் நினைக்கிற பெரிய கட்சினா யாரை சொல்றீங்க சார்? நீங்க நினைக்கிற பெரிய கட்சி நான் யாரையும் நினைக்கல. நான் தாவேகாவை தான் பெரிய கட்சியை நினைக்கிறேன். சரியா? சரி எல்லாரும் கேட்டுங்கப்பா. தாவேகா எல்லாம் கேட்டுங்க. 234 போடலாம் சார். ஆனா இங்க பலமான வேட்பாளர் நிற்கும் போது உங்களால எப்படி மோத முடியும்? பலம்னா என்ன? ரந்தாவா, தாரா சிங், கிங்காங் அந்த மாதிரி சொல்றீங்களா? பலம்னா என்னன்னு சொல்றீங்க? கூட கொள்ளடிக்கிறவன், கொலை பண்றவன், கற்பழிக்கிறவன், அதைத்தான் பலம் சொல்றீங்களா? அப்பாவியா இருந்தா அது பலவீனங்கிறீங்களா? நேர்மை இருக்கிறவன் தான் பலசாலின்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் உருப்பிடுங்க, நாடு உருப்பிடும். உடல் வலிமை எல்லாம் முக்கியம், உள்ள வலிமையும் மனோதிடமும் தான் முக்கியம். அது அவங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும். ஏற்கனவே நீங்க நினைக்கிற மற்றவங்க எல்லாம் ப்ரூவ்டு கிரிமினல்ஸ் நீங்க பலசாலின்னு நினைக்கிறீங்க. அது உங்களுடைய பலவீனம். மக்கள் மனப்பான்மையில கேட்கிறேன். மக்கள் மனப்பான்மை ஐ பெரியசாமி நிக்கிறாரு, துரைமுருகன் நிக்கிறாரு, பெரிய பெரிய கேண்டிடேட் நிக்கிறாங்க. நீங்களே கரெக்டா பேரை சொல்றீங்க. இவங்க எல்லாம் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாதது ஒண்ணுதான். துரைமுருகன்லாம் மிக வயதில் மிக மூத்தவர், மிகப்பெரிய அதான் நடக்கவே முடியலையேங்க 60 வருஷமா. ஆனா நடக்க முடியாட்டி அரசியல் செய்து மக்களுக்காக நன்மை செய்யணும் அப்படின்னு மக்கள் அந்த குடியாத்த குமார் சொன்னாரு. அந்த நன்மையா இந்த மணல் அல்றதுல மட்டுமே 60,000 கோடி கொள்ளையடிச்சு பாவின் அவங்க திமுக தாங்க சொன்னார். நான் சொல்லுங்க, அவர் சொன்னா கரெக்டா தானே இருக்கும், நான் சொன்னா தப்பா இருக்கும். அதைத்தான் சேவை. வட மாவட்ட தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஐப்பெரிய திண்டுக்கல்ல ஐப்பெரியசாமி இருக்காரு, மதுரையில மூர்த்தி இருக்காரு. ஓ இந்த 50 கோடி ரூபாய் அந்த கல்யாணத்துக்கே செலவு பண்ணார் அந்த மூர்த்தியா? ஆமா கரெக்ட். அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்க முதல்ல மந்திரியாரத்துக்கு முன்னால? அவர் ஜமீன்தார் பரம்பரைன்னு ஏதோ சொல்லியா? ஓ அதான் அழகிரி பின்னால வந்தார் ஒரு காலத்துல இருந்தார். அவர் தானே? அவரே தானே. ஓ ஜமீன்தார்லாம் அழகிரி பின்னால கைட்டிருந்தாங்க ஒரு காலத்துல. நீங்க எல்லாம் எங்க உருப்பட போறீங்க? யோக்கியரை பத்தி பாராட்டி பேசுங்க. திருச்சியில சார், திருச்சி கிழக்குல விஜய் நிற்கிறாரு. ஆனா திருச்சியில பார்த்தா பலம் வாய்ந்த வேட்பாளர்கள் இருக்காங்க. KN நேரு இருக்காரு, அன்பில் பொய்யா மகேஷ் இருக்காரு, திருவரம்பூர் தொகுதியில் அவர் நிற்கிறாரு. திருச்சி கிழக்குல இனிகோ இருதராஜ் நிற்கிறாரு. இவ்வளவு பலம் வாய்ந்த வேட்பாளர்களை மீறி ஒரு புதுசா ஒரு நடிகர் அப்படின்னு அவங்க சொல்றது வார்த்தை நான் சொல்லல சார், நீங்க நினைத்துட்டு யார் சொல்லல அப்படின்ற ஒரு நடிகர் யாரு சொல்றாங்க? திமுக சொல்றாங்க. திமுக யாரு? திமுக ஐ பெரியசாமி. ஐ பெரியசாமி அவங்க முதல் மந்திரி யாருன்னு கேளுங்க, நடிகனா இல்லையான்னு கேளுங்க. அவன் தலைவன் சொல்ற கருணாநிதி நடிகரா இல்லையான்னு கேளுங்க. அவன் மூலவர் அண்ணாதுரை நடிகரா இல்லையான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் பேசுவோம். ஐபி நான் என்ன, அது என்ன பொருள் தெரியுமா உங்களுக்கு? ஐபி கொடுத்துட்டா அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்சால்வன்சி. அவர் ஐபிஎஸ் சொல்றதை போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க. யாராவது செல்வந்த சொல்றதை பேசுங்க, ஐபி சொல்றதெல்லாம் பேசாதீங்க. செந்தில் பாலாஜி இப்போ அங்கேருந்து கோயம்புத்தூருக்கு தொகுதி மாறி இருக்காரு, கரூர்ல இருந்து. அதுக்கு எதுக்கான காரணம்னா கோவை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு 10 தொகுதியும் அவர் கண்ட்ரோல்ல போகுது அப்படிங்கும்போது. ஆமா எளிமை. அப்ப இவர் கண்ட்ரோல்ல இருந்து கரூர் மாவட்டத்துல இருந்தாலும் கைவிட்டு போயிருச்சு. கரூர் மாவட்டத்தை ஜெயிக்க வச்சிட்டாரு. கிளம்பி அடுத்த இங்க கையை விட்டு போயிடுறாங்க, அங்க போய் கைப்பற்றிருக்காருன்னு சொல்றீங்க. இங்க கைப்பற்றினார் என்றால் இங்க கைவிட்டு போயிருச்சுன்னு அர்த்தம். ரெண்டும் ஏதாவது ஒண்ணுதானே உண்மையா இருக்க முடியும். இல்ல சார், அங்க ஜெயிக்க வச்சுட்டு எல்லாரும் வேலையை முடிச்சிட்டாரு. வேலையை முடிச்சாரு. சரியா முடிச்சு ரொம்ப அதுக்கான ஆளுங்க. நீங்க வார்த்தையில விளையாடுறீங்க. வேலையை முடிச்சுட்டாரு கரூர் மாவட்டம். கரூர் மாவட்டத்துல வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு அங்கேருந்து பெட்டி எடுத்துட்டு கிளம்பி பாத்தீங்களா, பெட்டியோட வந்துட்டாரு. வேலை இல்ல, அவர் பேக் எல்லாம் கொண்டு வர நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டாருன்ற. நான் என்ன பேக்காங்க, பேகை எடுத்துட்டு போயிட்டாரு, வேலையை முடிச்சு போயிட்டாரு சொன்னீங்க. ஆமான்னு ஒத்துக்கிட்டேன். வேலையை முடிச்சு வெற்றிக்கான எல்லா வழிகளையும் எங்க பாத்துட்டாரு. யாருடைய வெற்றிக்கு தான் கேள்வி. நீங்க தாவேகாவோட வெற்றிக்கு நீங்க நினைக்கிறீங்க. நான் அது பாத்தீங்களா, நான் சொல்லவே இல்லை, நீங்களே சொல்றீங்க. நான் சொல்லுங்க. அங்க இருந்து கிளம்பி அடுத்த இடத்துக்கு அதன் வெற்றியை நோக்கி பயணப்படுறாரு. அப்ப அங்கேயே முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏங்க ஒரு ரவுடி வர்றான், அவனுக்கு வணக்கம்னு மக்கள் சொன்னாக்க மரியாதை வைக்கிறாங்களா? சொல்லுங்க. பயத்துல ஏன் ஊரறிஞ்ச உலகறிஞ்ச உங்க முதல் மந்திரி சொன்னதாங்க சொல்றேன். நான் ஒண்ணு புதுசா சொல்ல. தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே இந்த செந்தில் பாலாஜியை போல ஒரு மோசமான ஊழல் பேரில் இதுவரை வந்ததில்லை. பேசினார் 5 வருஷத்துனால அதே கரூர்ல. அவர் போறாரு, அங்க ஜெயிச்சிருவாருன்னா நாடு உருப்பட வேணாம்னு நினைக்கிறாளா? தமிழ்நாட்டு மேல உங்களுக்கு என்னங்க இவ்வளவு கோபம்? இல்ல சார், செந்தில் பாலாஜி மேலேயே இப்ப உங்க எல்லாம் குற்றம் சொல்றாங்கல்ல. அவர் கரூர் சம்பவத்துக்கும் செந்தில் பாலாஜி மேல குற்றம் சொல்றாங்க. அவர் என்ன சொல்ற, அப்பழுக்கற்ற ஒரு மனிதரா அவர் இருக்காரு அங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. செந்தில் பாலாஜி சொல்றாங்க. நான் கூப்பிட்டேன், அவரே நம்ப மாட்டாரோ? ஏன்னா இதுவரை உலகத்திலே என்ன யோக்கியன்னு சொல்ற ஒரு ஆள் இருக்கிறாரா? அந்த அதிசயவாதி பாக்குறேன்னு சொல்லுங்க. அது அவரே நம்ப மாட்டாரு.
அதைத்தாங்க நானும் சொல்றேன். இல்ல, இப்படி இல்ல நம்ப மாட்டாருங்கிறது வேற. ஊரறிஞ்ச உலகறிஞ்ச இப்படி ஒரு ஆளை கோர்ட்ல போய் ஆமா உண்மைதான் நான் லஞ்சம் வாங்கின உண்மைதான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி எங்கேயாவது உலகத்துல எவ்வளவு சொல்லியிருக்கானா? அப்படிப்பட்ட ஒருத்தரை போய் நீங்க யோக்கியன்னு சொன்னீங்கன்னா சமரசம் எனக்கு இப்போ சந்தேகமா இருக்கு. யாரையாவது டெஸ்ட் பண்ண சொன்னவங்கள இல்ல சார், அந்த கேஸ்ல சமரசம் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. சம்ரசம் ஆயிடுச்சு. எங்க கோர்ட்ல நான் வாங்கினது உண்மைன்னு சொன்னா தண்டனையா இல்லையா? நான் அந்த பொண்ணை கற்பழிச்சேன் இப்ப சமரசம் ஆயிட்டேன்னு விட்டுருவாங்களா? கற்பழிச்சது உண்மைதானே, அதுக்கு தண்டனை உண்டியா இல்லையா? கல்யாணமே பண்ணாலும் தண்டனை உண்டு, அதுக்கு பேர் தான் சட்டம். நீ லஞ்சம் வாங்கினதை ஒத்துக்கிட்டீங்கல்ல, இது ஒன்றும் உலகத்திலே எங்க இல்லாத அதிசயங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அதிசய மனிதனை நீங்க பாராட்டுற உங்களுக்கு ஒரு செலவைக்கணுங்க ஊர்ல. சார் அவர் மட்டும் சார் நீங்க திமுக பத்தி நீங்க நினைக்கிறீங்க, செந்தில் பாலாஜி அந்த பக்கம் ஒரு தூணா இருந்தாலும் தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்லாம் வந்திருக்காரு. ஓபிஎஸ்லாம் மிகப்பெரிய தூண் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. அப்படியா? எனக்கு இவ்வளவு ஓபிஎஸ் பத்தி முழுமையா தெரியல. எப்போ செந்தில் பாலாஜி போலவேன்னு சொன்னீங்களோ நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. ஓபிஎஸ் அப்படிதான் இல்ல. நான் என்ன உங்களை பார்த்து கேட்கிறேன், 3 வருஷத்துக்கு முன்னால அந்த ஆள் எலெக்ஷன் நிக்கிற போது அந்த ஊர்ல இருக்க திமுக காரன் ஒவ்வொருத்தரும் எப்படி அடி வாங்கியிருப்பான், உத வாங்கியிருப்பான். இன்னைக்கு அதே தொகுதியில திமுக வேட்பாளர் இவரு. இப்ப இங்க இருந்து போனவங்க எல்லாம் தஞ்சாவூர்ல கூட அப்படி ஒருத்தர் தொடர்ந்து 2 தடவை ஜெயிச்சு போய் சேர்ந்திருக்கிறார். இப்ப உடம்பு சரியில்லை அவருக்கு வேற. ஆனா அவர்கிட்ட திமுக எல்லாம் அடி வாங்கியிருப்பான், உத வாங்கியிருப்பான். இப்ப அவங்கெல்லாம் பாத்தீங்களா? இதெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. ஒருத்த நாடு, ஒருத்த நாடு. இது நம் நாடு, இதுதான் நம் நாடு. அவனுக்கே திரும்பி திமுக காரன காலங்காலமாக திமுகவுக்கு அடி வாங்கின உத வாங்கினவனுக்கெல்லாம் தலைவரா அந்த திமுக தொண்டனை எவெல்லாம் அடிச்சானோ உதைச்சானோ அவனையே நீங்க கிரீட வச்சு கும்பிட்டீங்கன்னா அந்த தொண்டன் உங்களை ஆதரிப்பானா எதிர்ப்பானா? ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாளுக்கு சமம். காலம் பூரா அடிபட்டு உதப்பட்டோம், நம்மளை எவன் அடிச்சானோ அவனே நமக்கு தலைவராக்கியிருக்கானே, இவன்லாம் உருப்பிடுவானா மனசுக்குள்ள நினைப்பானா இல்லையா? அது எவ்வளவு பாதிக்கும்? பல பேருடைய மன குமுறல் இருக்குல்ல, அது பலிக்கும். இதே மாதிரி தானே சார் மனோஜ் பாண்டியனுக்கும் அந்த இடத்துல அதே மாதிரி தான். ஒவ்வொரு இடத்துலையும் இவங்க நிப்பாட்டின எல்லா தொகுதியிலும் ரொம்ப விவரமான ஆளுங்க. இது மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க. 16 பேரோ 17 பேரோ சொல்றாங்க இந்த மாதிரி போட்டது. ஏற்கனவே அதிமுகல இருந்து ஒரு 10 பேர் மினிஸ்டர் இருக்காங்க. அதே திமுக தாங்க. அதிமுக அதே திமுக இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இது என்ன பிரச்சனைன்னா, இந்த கட்சியில தலைவரா இருக்கிற ஸ்டாலினுக்கு வேணா அவங்க வித்தியாசம் தெரியாம இருக்கலாம். அந்தந்த ஊர்ல இவங்ககிட்ட அடி வாங்கின உத வாங்கின இருக்கான்ல அவனுக்கு தானே வலி தெரியும். தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் புரியும். அடியும் உதயம் அவன் தானே வாங்கினா. சொகத்தை மட்டும் தானே நீங்க மந்திரியா இருந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு தெரியல. அடி வாங்கினவன் சந்தர்ப்பத்தில் அதை போட்டு காட்டுவான். பிரச்சனை தொடர்ந்து களத்தில் போகும்பொழுது காங்கிரஸுக்கும் திமுகவும் தொண்டர்களுக்குள்ள வரும்ல சார்? கண்டிப்பாக வர. காங்கிரஸ்கார மட்டும் இறங்கணும் உள்ளுக்குள்ள. காங்கிரஸ் மட்டும் இல்ல சார், எல்லா கட்சியிலையும் வரத்தான் செய்யும். எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியில் இருக்க தொண்டை அவனும் மனுஷன் தானுங்க, அவனுக்கு உணர்ச்சி இருக்கும்ல. நீங்க 5000 ரூபாய் காசு கொடுத்த உடனே உணர்ச்சி எல்லாம் விட்டுட்டு வாங்க தர அப்படின்னு சொல்லுவானா? அதெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னால உங்களை வாங்கன்னு சொன்னதுக்கு இப்போ வாங்கன்னு சொன்னதுக்கு வந்துட்டியா உன்னை போட்டு தள்ளுறேன் பாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கோம். நேற்று ராத்திரி கூட ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, முதல்வர் சொல்லியிருக்காரு, நாங்கள் இந்த தடவை கண்டிப்பாக ஜெயிப்போம்ங்கிறது காரணம் என்னன்னா, நாங்கள் சொன்னதையெல்லாம் செய்தோம், சொல்லாததையும் செய்தோம். இந்த 2.5 வயசு குழந்தையெல்லாம் அதை சொல்லாதது. இந்த 15 வயசு பொண்ணை போன கற்பழிச்சவன்லாம் என்ன பண்ணானே தெரியல அவன் சொல்றது. இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்களா? நான் என்ன செஞ்சேன்னு எனக்கே தெரியல. என்னடா அவ்வளவு கஞ்சா போத. ஒவ்வொரு ஸ்கூலுக்கு பக்கத்துலயும் கஞ்சா விற்கிறான். அந்த பிள்ளைங்களுக்கு 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியுது. ஸ்கூல்ல 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பொம்பளை பிள்ளைங்கலாம் கிளாஸ் ரூம்லயே சாராயம் குடிச்சுட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல், நாணம் இல்லாமல், கூச்சம் இல்லாமல் நாங்க எல்லாம் செஞ்சிருக்கோம்னு சொன்னா உங்களை எல்லாம் அந்த மனுஷ ஜென்மதமா இதுக்காக வெட்கப்பட வேண்டாம். உங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்க மட்டும் சுகமா இருந்தா போதுமா? எல்லாரும் நல்லா இருக்கணும்ல. அதற்கான சூழ்நிலை உருவாக்குவதுதான் ஒரு அரசியல் கட்சியுடைய வேலை. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இருந்தால் மட்டும்தான் அதை பாராட்டுவதுதான் மக்களுடைய கடமை. நீ எந்த கட்சியில வேணாலும் இருங்க, உங்க கட்சியாக இருந்தாலும் உங்க கட்சியில ஒரு அயோக்கியம் நிறுத்தினா அவனை தோக்கடிக்கணும்னு நினைச்சாதான் தமிழ்நாடு உருப்படும். இந்த 5000 ரூபாய் கொடுத்ததெல்லாம் தேர்தல் இம்பாக்ட் ஆகாதுன்னு சொல்றீங்க? கட்டாயம் இம்பாக்ட் ஆகும். கொடுத்தான்ல. பீகார்ல என்ன சொன்னோம்? ஓட் ஷோரிங் தானே சொன்னோம். நாங்க வாக்கு திருட்டு, பணம் கொடுக்கறது. அப்ப இங்க கொடுத்தா மட்டும் வாக்கு திருட்டு இல்லையா? அதே தானே. அப்ப அவனை போட்டு தரலன்னு நினைப்பாங்க. 164 தொகுதியில் இருந்தது வந்து மெஜாரிட்டியாக இது வாங்குறதுக்கு தானே கூட இருக்கிற கட்சியெல்லாம் குறைச்சாங்க, எண்ணிக்கையெல்லாம் குறைச்சாங்க. ஏன்னா மெஜாரிட்டியா ஜெயிக்கிறதுக்காக. அப்படியா? 1991 எத்தனை சீட்டு ஜெயிச்சு திமுக நின்னுச்சு தேர்தலில்? அதிக சீட்டு நிற்பதாலேயே அதிக சீட்டு ஜெயிச்சிட முடியாது. அதுக்கு 91 உதாரணம்.
2 சீட்டு தானே சார் ஜெயிச்சு. அது முதல்ல ஒரு சீட்டு, அப்புறம் இன்னொரு சீட்டு. அப்போ 150, 170, 180 இடத்துல நின்னீங்க. நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்க, எப்படி ஆண்டிங்கிறத வச்சுதான் உங்களுக்கு ஓட்டு போட போறா மக்கள். எத்தனை சீட்டு நிக்கிறீங்கிறத வச்சு இல்ல. அப்படி நீங்க கணக்கு பார்த்தா திமுக விட அதிக சீட் யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் பலம். ஒத்துக்கிறீங்களா? அப்ப தாவைக்கு தான் பலம். ஓ, நீங்க வர்றீங்க, எனக்கு தெரியலங்க. நீங்க தானே சொல்றீங்க அதிக இடத்துல நின்னா அவங்க பலசாலிங்கிறீங்க. இல்ல, அப்ப தாவேக்காவும் நாம் தமிழர் தான் பலம். ஆமா, அவங்களும் எல்லா இடத்துல நிக்கிறாங்கல்ல. ஆமா, உங்க பார்வையில பலசாலிகள் யாருன்னு சொல்லிட்டீங்க. இல்ல, இவங்க இன்னொரு கேள்வி சார், இது உதயசூரியன் சின்னத்துல தான் நிக்கணும் அப்படின்னு கூட்டணி கட்சியின் வலியுறுத்தி என்ன மாதிரி மனோபாவம் இது? அஸ்தமிக்கு போற நேரத்துல உதயசூரியன் கடைசியா படிப்போம் தான், வேற என்ன? இல்ல, இப்ப மதிமுக எல்லாம் பாத்தீங்கன்னா 4ல் வந்து 3 உதயசூரியன், 1 தனிச்சின்னம். அது ஐயோ, ஏங்க சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு பேசுனது வேணா வீடியோ எடுத்து போட்டு பாருங்க. மானமுள்ள தமிழன் திமுகவை ஆதரிப்பானா பேசினாரா? ஆமா. அப்ப இப்போ என்னங்க அர்த்தம் அதுக்கு? இன்றைக்கு ஏங்க எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லி சொல்ல மாட்டாங்க சார். இன்றைக்கு இருக்க மானமுள்ள தமிழன் திமுகவை ஆதரிப்பானா சொல்லிட்டு எங்கள் அன்னை பிரபாகரனுடைய தாய் வருகிற போது இங்கே இறங்க விடாமல் திருப்பி அனுப்பிய கொடுங்கோலன் இவர்களுக்காக நாங்கள் ஆதரிப்போம் சொன்னாரா இல்லையா? இப்ப ஆதரிச்சா அதுக்கு என்ன பேருன்னு சொல்லிட்டு அப்புறமா அடுத்த கேள்வி. அது மானம் இல்லைன்னு சொல்லிடலாம். அதுக்காக ஆனா உங்ககிட்ட ஒரு நேர்மை திராவிட என்ன மதுரை அந்த நேர்மை இருக்கும். நேர் மைய தான் இருக்கு. மை வைக்கும் போது தெரியும். ஏன்னா முன்னால என்னமோ பலமான ஆளுகள்லாம் திருச்சி நிக்கிறாங்கன்னு சொன்னீங்க, நடுவில் அப்படியே விட்டுட்டீங்க. அதான் சார், பலமான ஆட்கள் சொல்றேன். அதுதான் ஆரம்பிச்சது. KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருவரம்பூர்ல, இவங்களாம் சுத்தி இருக்கிற பலமான ஆட்கள் நிற்கிறாங்க. அதுக்கு திருச்சி கிழக்கிலேயே இனிகோ இருக்காரு, சிட்டிங் MLA நிற்கிறாரு. இவங்களை எதிர்த்து இவர் வந்து புதிதாக வந்த கட்சி விஜய் எப்படி இங்க நின்று ஓட்டு வாங்க முடியும்? எனக்கு என்ன புரியலன்னா, இவர் நிக்கிற தொகுதிக்கும் நேரு நிக்கிற தொகுதிக்கும் என்ன சம்பந்தம்? இவர் நிக்கிற தொகுதிக்கும் பொய்யாமொழி நிக்கிற தொகுதிக்கு என்ன சம்பந்தம்? திருச்சி அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குன்றாங்க. எங்க தமிழ்நாட்டை சுத்தி திமுக கண்ட்ரோலே இல்ல, அதனால எப்படி நிக்குன்னு சொல்லுவீங்களா? விஜய்க்கு தனியா சொல்றேன். அதைத்தான் நானும் சொல்றேங்க. அந்த தொகுதியை சுத்தி அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இவங்களே இல்ல. எப்படி ஜெயிப்பான்னா தமிழ்நாட்டை சுத்தி ஒருத்தர் திமுக இல்ல. எப்படி இவன் எப்படி இருக்கலாம்? எப்படி கோயம்புத்தூர்ல வந்து செந்தில் பாலாஜி கண்ட்ரோல்ல இருக்கோ, கண்ட்ரோல்ல இருக்கா? சரி, கரூரை முடிச்சுட்டு இங்க வந்தார்ல, அதான் கதை. கரூரை முடிச்சுட்டு அங்க வெற்றி முதல்ல விஷயத்தை போறீங்க. நல்லா அழகா நீங்க பாருங்க. இது ஒண்ணு யாரும் உங்களுக்கு புரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். விஜய் அத அரசியல் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மேடையில் ஏறணுன்னே முதல்ல ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறாப்ல? நெஞ்சில் குடியிருக்கும் சொல்றாரா? கரெக்ட் தானே? நான் ஒண்ணு மாத்திலையே. நெஞ்சம் என்பது இதயத்தை குறிக்குமா? தமிழகத்தை பூகோள அடிப்படையில் இருக்கிற தமிழகத்தினுடைய இதயம் எது? திருச்சி. கரெக்டா சொல்றீங்க. சொல்லிட்டேன். தமிழக மக்களுடைய இதயம் தமிழகத்தின் இதயத்தில் இருக்கிறது. ஆனா அங்க உடன்பிறப்பைகள் நிறைய இருக்காங்களே. உடன்பிறப்பு தான் வெட்டி கொள்றான். நமக்கு எதிரி எல்லாம் வெளியில இல்ல. உடன்பிறப்பே அப்படின்ற குரல் இப்ப உளுத்தம் பருப்பு எல்லாம் வந்துருச்சு. எங்க உடன்பிறப்பு? நீங்க பாருங்க, பக்கத்துல இருக்க எத்தனை பேர், நீங்க சொன்னவங்க எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். நான் என்ன கேட்கிறேன், நீங்க உட்கார அதே வச்சுக்கோங்க. நேரம் என்ன தோக்காத நினைக்கிறீங்களா? எப்படி? யார்கிட்ட? லால்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால ரோட்ல சாக்கு விரிச்சு அதுல காய்கறி வித்த ஒரு லேடி சும்மா பேருக்கு போட்டுட்டாங்க, அதே ஜெயிச்சது. உங்களுக்கு தெரியுமா? அது வரலாறு தெரியலன்னா இந்த குழப்பம் உங்களுக்கு வரத்தான் செய்யும். அதனால அவர் தோற்கடிக்க முடியாதவர்கள் அல்ல. இந்த பையன் மகேஷுக்கு திருவரம்பூர் தொகுதிக்கு என்ன சம்பந்தம்? இப்ப தாவேக்கால நிக்கிறான்ல நவல்பட்டு விஜய், அவன் யாருன்னா தெரியுமா? அவன் தெரியாது. நவல்பட்டு என்பது திருவரம்பூர் தொகுதிக்குள்ள இருக்கிற ஊரு. அந்த ஊர்லயே பிறந்து அந்த ஊர்லயே வளர்ந்து அந்த சுத்தி இருக்கிற அவ்வளவு பேரும் விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து அண்ணன் தம்பி மாமா மச்சானா பழகிட்டு இருக்க. அவன் ஜெயிக்க மாட்டான். அந்த ஊருக்கு எந்த சம்பந்தமே இல்லாம மெட்ராஸ்ல இருந்து அங்க போய் திணிச்சா அவன் தான் ஜெயிப்பான்னா. பள்ளிக்கல்வித்துறைக்கு அவ்வளவு அருமையாக செஞ்சிருக்காரு அவரு. பள்ளி தமிழ்நாடு முழுக்க இந்த பள்ளிக்கூடத்தை போய் பாருங்க. அதுக்கப்புறம் கல்வித்துறை எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். எத்தனை ஊர்ல பள்ளிக்கூடம் ஒழுங்கா இருக்குன்னு பாருங்க. இடிஞ்சிடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. புதுசா கட்டி விட்டாலே தட்டினா இடிஞ்சு விழுவு. அவ்வளவு தரமா இருக்கு. காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வரட்டும். மதிய உணவு திட்டம் ஆல்ரெடி இருக்கு. ராத்திரி உணவு திட்டம் போட்டோம். ராத்திரி உணவு திட்டம். ஆமா, எங்க காலை மதியம் போட்டா ஒரு ராத்திரி போட வேணாமா? அதுக்காக கேக்குறேங்க. சாயந்தரம் படிச்சு முடிச்சு சார், காமராஜர் மதிய உணவு திட்டம் போட்டாருன்னா பசி படிப்புக்கு தடையாக இருக்க கூடாதுங்கிறதுக்காக 150 கோடி ரூபாய் கூட வருமானம் இல்லாத நேரத்தில் போடப்பட்ட திட்டம் அது. அதுக்கு அவர் செஞ்சது என்ன சொன்னார்னாலும் உங்களுக்கு தெரியுமா? அதிகாரிகிட்ட கேட்கிறாரு, ஒருவேளை சாப்பாடு போட்டா எவ்வளவு வரும் இந்த பிள்ளைங்களுக்குன்னு. அது நிறைய வருங்க, நம்ம நிதி பத்தாதுன்னு. நான் பிச்சை எடுத்தாவது போடுறேன்னு.
அவர் அதே போல தமிழ்நாடு முழுக்க மக்கள் மத்தியில பிச்சை எடுத்து தான் அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதாவது தெரியுமா உங்களுக்கு, அது படிப்புக்கு பசி தடையாக இருக்கக்கூடாதுன்னு. ஆனா இங்க பள்ளிக்கூடத்துக்கு நீ வர்றதே சோத்துக்கு மட்டும் வாடான்னு சொல்ற மாதிரி இருக்கு. காலம் மாறுது இல்ல, அப்ப முன்னேற்றம் எங்க? அப்படி அவர் 65 ஆண்டுகளுக்கு முன்னால 70 ஆண்டுகளுக்கு முன்னால கொண்டு வந்தாரு பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்களுக்கு பசிக்குன்னு. நீங்க ஆட்சிக்கு வந்து 68 வருஷம் ஆச்சா? அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு சோறு போட கூட அந்த அப்பா அம்மாவுக்கு வசதி கூடலைன்னா அது யாருடைய குற்றம்? அப்படி பார்த்தாதான் நீங்க விவரம் தெரிஞ்சாலும், உங்களுக்கு விவரம் தெரிஞ்சாலும் மீடியாவில இருந்து நல்ல செய்தி போகும். மீடியாவில இருந்து நல்ல செய்தி போனாதான் மக்கள் திருந்துவாங்க. மக்கள் திருந்தாதான் தமிழ்நாடு உருப்படும். அதுக்காக தான் முதல்ல உங்களுக்கு திருத்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்.